உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்க சில்ட்ரன்ஸ் ஃபோன்லயே எந்நேரமும் அடிக்ட் ஆயிருக்காங்களா? அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. அவங்க முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பேரண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றத கிட்ஸ் பாக்குறப்ப அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் 3 மடங்கு அதிகமாகுதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு. கிட்ஸ் அதிகமாக மொபைல் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒபிசிட்டி, ஆங்ஸைட்டி அண்ட் பூர் மோட்டார் கண்ட்ரோல் வர சான்ஸ் ரொம்ப அதிகமாகுது. WHO என்ன சொல்லுதுன்னா 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்க கிட்ஸுக்கு ஸ்கிரீன் டைம் 1 ஹவருக்கு மேல போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை சரி பண்ண பெஸ்ட் ஃபேமிலி ஒர்க் அவுட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு பாருங்க. எக்யூப்மெண்ட்ஸே தேவையில்ல, உங்க வீட்டில் ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்தாலே போதும். உங்க எனர்ஜி அதிகமாக்கவும், லெக்ஸை ட்ரைன் பண்ணவும் ஜம்ப் ஸ்குவாட்ஸ் 10 reps பண்ணுங்க. அப்பர் பாடியை ஸ்ட்ரென்த் பண்ண புஷ் அப்ஸ் 10 reps பண்ணுங்க. உங்க ஹார்ட்டை ஸ்ட்ராங் ஆக்க கார்டியோவா ஹை நீஸ் 10 reps பண்ணுங்க. கிட்ஸுக்கு சேலஞ்சுனா பிடிக்கும், அதோட சேர்த்து கோரையும் டெவலப் பண்ண பிளாங்க் ஹோல்ட் 20 seconds பண்ணுங்க. லாஸ்டா ஃபுல் பாடியை ட்ரெயின் பண்ண ஜம்பிங் ஜாக்ஸ் 20 reps பண்ணுங்க. நீங்க சில்ட்ரன்ஸை கூப்பிடணும்னு அவசியம் கூட இல்லை, அவங்களே இன்ஸ்பயர் ஆகி உங்க கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, இதெல்லாம் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ண ஃபேக்ட்ஸ். பேரண்ட்ஸோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சில்ட்ரன்ஸோட ஆக்டிவிட்டி ஹேபிட்ஸ் இருக்கும். இப்படி ஃபேமிலி பேஸ்ட் ஒர்க் அவுட் பண்றதுனால சில்ட்ரன்ஸோட மென்டல் ஹெல்த் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ உங்க சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணுமா இல்ல செடென்டரியா இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. நாளைக்கே இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போவேனா, டைம் அதிகமா செலவு பண்ண வேணா, ஜஸ்ட் அவங்க பாக்குற மாதிரி மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவங்களே உங்க கூட வந்து பண்ணுவாங்க, இதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோவை அதிகமா போன் பார்க்க வர்ற பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.